அசம்பிளிங் மைனிங் ரிக் அப்படின்ற சீரீஸில் வந்து இது தேர்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோவில் வந்து காம்பனன்ட் செலெக்ஷன் எப்படி, அண்ட் செகண்ட் வீடியோவில் வந்து இந்த காம்பனன்ட்ஸ் எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது, பவர் அப் பண்ணுறது, அதை பற்றி போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி FAQ வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், எப்படி இந்த காம்பனன்ட் செலக்ட் பண்ணுறது அண்ட் அதில் என்னென்ன விஷயம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி போட்டிருந்தேன். அண்ட் இந்த பார்ட்டில் வந்து இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் சின்ன சின்ன பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங்கு அந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் வந்து இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரேம் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. ஸோ ரேம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப அதில் டிம் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ எதில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரேம் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொத்தம் 4 ஸ்லாட் இருக்கும் பை டிஃபால்ட் வந்து எல்லா முக்கால்வாசி மதர் போர்டில். ஸோ நீங்கள் 2 ஸ்டிக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப வந்து ஆட் ஒன்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். மேபி ரேம் பற்றியே வந்து மேபி வில் டாக் செப்பரேட்லி. ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து ரேம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மதர் போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேபினெட் கிடையாது, பவர் ஸ்விட்ச் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த ஜம்பருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும், 2 பட்டன் 2 ஸ்டிக் மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதர் போர்டில் லொக்கேட் பண்ணுங்கள். முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் வந்து கார்னரில் இருக்கும், லெஃப்ட் சைட் கார்னர் கீழே இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா USB இருக்கும், சவுண்ட் போர்ட் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்கும். கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா JP அப்படின்னு போட்டு ஜம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் ஒரு டயக்ராமும் போட்டிருக்கும். ஸோ அதில் வந்து மொத்தமாக இத்தனை பின் இருக்குது அப்படின்னா இது 2 பின் வந்து பவர் சுவிட்ச், இது பவர் லைட்டு, இது ரீசெட் பட்டனு, இது ரீசெட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ஃபிகேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ நீங்கள் அதை ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் ஆனால் இன்னொரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்தமாரி மைனிங் ரிக்ஸ் வந்து நீங்கள் ஒன்று இல்லை மல்டிபிள் ரிக்ஸ் நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்தமாரி பவர் சுவிட்ச் வந்து நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அது வந்து அவ்வளோவா ஈஸியாக கிடைக்காது. ஒரு ரீசன் வந்து தனியாக அது வாங்கி நிறைய பேருக்கு யூட்டிலிட்டி கிடையாது. அது ஒரு விஷயம் வந்து நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20-30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது யூஸ் ஆகும். அண்ட் ஆக்சுவலி இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் IoT ப்ராஜெக்ட்ஸ் வேறு எதுக்காவது பண்ணாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், விச் வில் ஸ்டில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூட் ஆயிடுச்சு. ஸோ பூட் ஆனோடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து பவர் ஆக தான் செக் பண்ணுங்கள். அண்ட் ரேம் ஒருவேளை சரியாக உட்காரல அப்படின்னா உங்களுக்கு வந்து பீப் சவுண்ட்ஸ் தான் வரும். ஸோ அந்த பீப் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கூகுள் பண்ணி பாருங்கள். பூட் ஆகிறப்ப வந்து என்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் டியூன் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. ஸோ ஐ திங்க் இஃப் இட் இஸ் ஆல் குட் அப்படின்னா இட் ஷுட் கெட் ஸ்டார்டட் ஸ்ட்ரைட் அவே. அண்ட் மோர் ஓவர் இப்போ வர மதர் போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப ரியலி ஸ்மார்ட். அதனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் பிரிக் ஆகாது. அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து விஷுவலாக கொடுத்துரும். அண்ட் மோர் ஓவர் ஈவன் பயாஸ்க்குள்ளார கூட போகும். நீங்கள் இப்போ ஹார்ட் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணலாம், எது பண்ணலனாலுமே நீங்கள் பயாஸில் உள்ளார போயிட்டு செக் பண்ணிக்கலாம். எது வந்து டிடெக்ட் ஆகிருக்கு, எது டிடெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். OSஐ பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் வந்து ஆஸ்க் ரெகுலன் சேனலில் வந்து வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்னென்ன OS நீங்கள் பண்ணலாம், நைஸாஸ் OS இருக்குது, விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், ஹை OS இருக்குது, இனிமேல் மைனர் ஸ்டாட்ஸ், இனிமேல் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஓன் OS வச்சுருக்காங்க, மைனிங் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து விண்டோஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹை OS வந்து ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் பவர் கன்சப்ஷன் கம்மி அப்படிலாம் சொல்லுவாங்க. பவர் கன்சப்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து விண்டோஸும் ஹை OSம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ரிக் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அடிக்கடி வந்து நான் விண்டோஸ் அண்ட் ஹை OS ஸ்விட்ச் பண்ணுவேன். அண்ட் பவர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து எஸ், ஹை OS வந்து பிட் மோர் ஸ்டேபிள், பிட்டில் நிறையவே கொஞ்சம் ஸ்டேபிள். பட் அகெயின் தட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கார்டு. நீங்கள் வந்து AMD கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்றது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்போ நீங்கள் ஹை OS போவீங்க. அண்ட் ஒருவேளை NVIDIA கார்ட்ஸ் அப்படின்னா வந்து விண்டோஸ் வில் டூ த ஜாப், விண்டோஸ் வில் டூ அ பர்ஃபெக்ட் ஜாப். இது வரைக்கும் விண்டோஸில் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அண்ட் விண்டோஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். வெறுமனையாக வந்து இது சும்மா ஒரு வெறும் மைனிங் ரிக் மட்டும் இல்லாமல் பிளாட்டிங் பண்ணலாம். அனிமேஷன் சாஃப்ட்வேர் வச்சுக்கிங்கன்னா அது ரெண்டரிங் ஒர்க் நீங்கள் பண்ணலாம். 2-3 கிராஃபிக் கார்டை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் அதில் ரெண்டரிங் பண்ணலாம். அண்ட் ஈவன் கேம்ஸ் விளாட்லாம். அண்ட் CPU மைனிங் பண்ணலாம். ஸோ யூ காட் பிளென்டி ஆஃப் யூட்டிலிட்டிஸ். நிறைய விஷயம் நீங்கள் பண்ணலாம். ஈவன் நீங்கள் அது வந்து ஒரு மாஸ் ஸ்டோரேஜாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வந்து ஒரு 2 TB 3 TBக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் நெட்ஒர்க்கில் ஏன்னா அந்த மிஷின் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால ஃபோல்டர்ஸ் டேரெக்டாக ஷேர் பண்ணிட்டா போதும். யூ கேன் யூஸ் இட் அஸ் அ நெட்ஒர்க் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுறது. இந்த வீடியோவில் நான் காட்டுறது வந்து விண்டோஸ் ஐ திங்க் விண்டோஸ் 11 நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறப்ப 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்குது. டெவ் வெர்ஷன், பீட்டா அண்ட் ரிலீஸ் கேண்டிடேட் இருக்குது. ரிலீஸ் கேண்டிடேட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் பப்ளிக் ரிலீஸ் மாதிரி. பீட்டான்றது வந்து ஸ்டில் அ பப்ளிக் ரிலீஸ் பட் நாட் ஃபார் மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிக். நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் யூஸராக இருக்கணும். அண்ட் டெவ் ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்காது OS.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஐஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூஃபஸ் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் எச்சிங் இது இருக்குது. அந்த ஐஓஎஸ் ஃபைலை வந்து நீங்கள் பர்ன் பண்ணிக்கலாம். உங்களோட யூஎஸ்பி ட்ரைவில் வந்து பர்ன் பண்ணிவிட்டு அது ஒரு பூட்டபிள் ஸ்டிக்காக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு யூஎஸ்பி ஸ்டிக்கை வந்து ஒரு 16 GB யூஎஸ்பி ஸ்டிக்கை வந்து பூட்டபிள் ட்ரைவ் ஆக்குறோம். மினிமம் வந்து 8 GB வச்சுக்கோங்க. விண்டோஸ் 11 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 GB and above அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர் சைஸ் தான், 10ஓட சிமிலர் சைஸ் தான், பட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இதில் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டலேஷன் நான் காட்டுறேன். இது விண்டோஸ் 10 எக்ஸாக்ட்லி இதே தான். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் விண்டோஸ் 11 வந்து இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. விண்டோஸ் 11க்கு வந்து மைனிங்க்கு எஸ்பெஷலி வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் ஒர்க் அவுட். ஏன்னா மைனிங்கில் வந்து நம்ம CPU வந்து செல்ரான் போட்டிருப்போம், i3 போட்டிருப்போம், அந்தமாரி விஷயம்லாம் இருக்கும். அண்ட் மைனிங் பொறுத்த வரைக்கும் வந்து விண்டோஸ் 10 இஸ் வெரி ஸ்டேபிள் அண்ட் இட் ஒர்க்ஸ் வெரி ஃபைன். விண்டோஸ் 11ல் வந்து ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து இன் ஜென்ரல் வந்து சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்ட். ஏன்னா இப்போ பீட்டா வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து சிஸ்டம் மினிமம் கன்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்காங்க. அதனால் நீங்கள் லோ அண்ட் பிசிஸில் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டாலே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து Ryzen 5 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், விச் இஸ் எ டீசன்ட் ப்ராசஸர். ஒரு i3 அளவு கிடையாது, i3யோட கண்டிப்பாக பெட்டர் ஸ்பெக் இது. அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் இவ்வளோ இருந்துமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் ஆகலை, சேயிங் தட் கன்ஃபிகரேஷன் வந்து பத்தலை, சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விண்டோஸ் 11 வந்து நோ பாயிண்ட். நீங்கள் விண்டோஸ் 10 ட்ரை பண்ணுங்கள், இட் வில் ஒர்க். பட் அகெயின் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது எக்ஸாக்ட் இந்த ப்ராசஸ் தான். நீங்கள் ஐஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுவீங்க, விண்டோஸ் 10 இருக்கட்டும், 8.1 இருக்கட்டும், இல்லை வந்து விண்டோஸ் 11 இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான். நீங்கள் ஐஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுவீங்க, அதை நீங்கள் ஒரு சிடிலையோ இல்லை யூஎஸ்பி ட்ரைவில் பண்ணுவீங்க. இப்போல்லாம் வந்து சிடிலாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் சிடிலாம் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் யூஎஸ்பி ட்ரைவில் வந்து நீங்கள் அதை ஐஓஎஸ் பர்ன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட பயாஸில் போய்ட்டு பூட் செட்டிங்ஸ் மாற்றிட்டு நீங்கள் வந்து பூட் பண்ணிங்க அப்படின்னா it will come back again and setup வந்து go through. and before இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹார்ட் ட்ரைவில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஐ மீன் லைக் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்சால் வந்து விண்டோஸ்க்கு மட்டுமே தனியாக ஒரு SSD ட்ரைவ் போட்டுக்கோங்க. ரேதர் ஒரு பெரிய ஹார்ட் ட்ரைவ் கொண்டு போய் விண்டோஸையும் வச்சுக்கிட்டு உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்கிறதுக்கு பதிலாக விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் எப்போவுமே தனியாக வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு கரப்ஷன் ஏதோ ஒன்று இருக்கிறப்ப உங்களோட மற்ற ஃபைல் சிஸ்டம்ஸ் எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி ட்ரைவ் போட்டாச்சு, நம்ம இப்போ பூட்டும் பண்ணியாச்சு. ஒருவேளை வந்து இப்போ யூஎஸ்பி ட்ரைவ் டேரெக்டாக பூட் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் பயாஸ்குள்ளே போய்ட்டு அந்த பூட் ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் மாற்றணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட் வந்து SSD ட்ரைவ் நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணதுனால அது ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும், யூஎஸ்பி செகண்டாக இருக்கும். அப்போ வந்து யூஎஸ்பி பூட் ஆகாது. அப்போ நீங்கள் யூஎஸ்பியை ஃபஸ்ட்டாக வந்து மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் ஸ்க்ரீன் போயிடுச்சு. விண்டோஸ் இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் a வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஏன்னா பழைய வெர்ஷன் விண்டோஸ் 7லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு விண்டோஸ் 10. விண்டோஸ் 10 வந்து இட்ஸ் லாட் சிம்பிளாக. விண்டோஸ் 11 வந்து இது எக்ஸாக்ட்லி த சேம். ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து இதே ப்ராசஸ் தான், பட் ஒர்க் ஆகலை. ஏன்னா சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ வச்சு இன்ஸ்டால் பண்ணுறோம். அண்ட் இந்த ப்ராசஸில் வந்து 2 டைப் நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து அப்கிரேட் பண்ணலாம், இன்னொன்று க்ளீன் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்கிரேட்னா எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து நீங்கள் மேலே வந்து இன்னொரு வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். விச் இஸ் ஐ நெவர் ட்ரை இட் கைஸ். ஒரு ரீசன் வந்து பழைய ஃபைல்ஸ் வந்து நிறைய இது பார்த்திங்கன்னா நிறைய ஜங்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணிருக்கோம். அது வந்து இட்ஸ் அன்னெசரி. ஸோ நம்மளால் வந்து க்ளீன் இன்ஸ்டலேஷன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தட் வுட் பி a ப்ரிஃபர்ட் சாய்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த எஃபர்ட்டை பண்ணி இவ்வளோ தூரம் பண்ண ஒர்க்குக்கு திரும்ப நசன்ட்டு அது ஒர்க் ஆகலை இது ஒர்க் ஆகலை இந்த இஷ்யூ இருக்காது. இட்ஸ் க்ளீன் இன்ஸ்டலேஷன். ஸோ அதனால் பழைய இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு க்ளீன் இன்ஸ்டலேஷன் தான் பண்ணுறோம். இதை பொறுத்த வரைக்கும் க்ளீன் இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் இது 120 GB SSD. ஸோ அதில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் என்டையர் பார்ட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் இருக்கிற பார்ட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் பார்ட்டிஷன், ஏன்னா 120 GB தான், ரொம்ப பெருசு தேவையில்லை. அதில் வந்து வெறும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறோம். இதுவே என்னோட கேமிங் பிசியோ இல்லை ஈவன் என்னோட பர்சனல் கம்ப்யூட்டரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் இன்னொரு ட்ரைவ் ஒன்று வச்சுட்டு அதில் வந்து நான் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு ட்ரைவ் வச்சுட்டு அதில் ஃபைல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிப்பேன். இதில் என்னால் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நாளைக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டலேஷன் ட்ரைவில் வந்து நான் எதை வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஃபைல்ஸ் அதில் ஸ்டோர் ஆகிறது எல்லாத்தையும் வந்து அந்த அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் எல்லாத்தையும் வந்து அதிலே ஸ்டோர் பண்ணிப்பேன். அண்ட் ஃபைல் ஸ்டோரேஜ் கண்டிப்பாக செப்பரேட் ட்ரைவில் வச்சுப்பேன். ஸோ நாளைக்கு விண்டோஸ் இதில் ஏதோ ஒரு கரெக்ட் ஆச்சுன்னா அந்த ட்ரைவை கொண்டு போய் இன்னொரு மிஷினில் போட்டோன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒர்க் ஆகும். அந்த ஃபைல்ஸ் ஸ்டோரேஜ் எதுன்னு நான் வச்சுருக்கோனோ பேக்கப் எல்லாமே வந்து அதில் பத்திரமா இருக்கும். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வரி.
ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் வந்து எல்லா ஃபைல்ஸையும் காப்பி பண்ணும். ஸோ விச் டேக் சம்வேர் அரௌண்ட் லைக் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். அந்த ஒரு டைம் வந்து கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க. விண்டோஸை மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டக் ஆகிடுச்சுன்னு நினச்சி இது வந்து ட்ரை பண்ணாதீங்க. லெட் இட் பி தேர். இது கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் இதுவே உங்கள் மிஷின் வந்து கொஞ்சம் ஸ்லோவான ரேம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த ப்ராசஸ் நடக்கும். ஆனால் ஸ்டக் ஆன மாதிரி சம்டைம்ஸ் காட்டும். இது முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களோட விண்டோஸ் இன்ஸ்டலேஷனுக்கு இனிஷியல் செட்டப் பண்ணுற ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் வந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்கும், பேசிக் கொஷின்ஸ்லாம் கேட்கும். அதில் சில விஷயம் வந்து மைனிங்க்கு தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் மட்டும் பண்ணாமல் மிச்ச விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து எந்த லொக்கேஷன் அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் உங்கள் லொக்கேஷன் எல்லாம் கொடுத்துருங்க. ப்ராடக்ட் கீ வந்து கேட்கும், இது நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுவே சொல்லும், இது உனக்கு வேணும்னா நீ வந்து ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விண்டோஸே ப்ராம்ப்ட் பண்ணும். அண்டு லாங்குவேஜ், என்ன லொக்கேஷன், இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து லாகின் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு போகும். மெயின் திங் வந்து கொட்டானா வந்து தேவை கிடையாது. அது எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் உங்களுக்கு ரேம் இருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் நிறைய விண்டோஸ் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் கேட்கும். இந்தமாரி வந்து உனக்கு ஆக்சசிபிலிட்டி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, விண்டோஸ் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கும். அது எல்லாத்தையும் நோ சொல்லிவிட்டு லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், மைனிங்கை பொறுத்த வரைக்கும் அதுவே போதும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுங்கள். இன்டர்நெட் வந்து வைஃபையும் பண்ணலாம், கேபிள் கனெக்ஷனும் பண்ணலாம். வைஃபை வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்கும், இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு வந்து இஷ்யூஸே இல்லாமல் இருக்கும். ஸோ அகெயின் இந்த ஸ்க்ரீன்ஸ் தான் நான் சொன்னேன். இதில் வந்து எல்லாத்தையும் நோ கொடுத்துட்டிங்கன்னா ஷுட் ஆல் கோ த்ரூ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபேஸ் 3 முடிச்சாச்சு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளார போகிறது, ரிமோட் டெஸ்க்டாப் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நைசாஷ் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறது, ஓசி கன்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் சியர்ஸ், ஸ்டே டியூன்ட்.